ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருக்கிறப்பையும் வெயிட் குறையில ஏறிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அல்லது ரம்ஜான் ஃபாஸ்டிங்கு எப்படி சரியான முறையில் இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த காணொளி. ரம்ஜான் ஃபாஸ்டிங் மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாகவே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கடைபிடிக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸு இந்த காணொலியில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். ஃபாஸ்டிங் அப்போ என்னங்க நடக்குதுங்க? காலையில் சுஹூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமான பின்னாடி ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு சாப்பிட்றது தான் இஃப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக ஒரு ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும் போது முதல் 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவுச்சத்துக்கு எரிபொருளாக மாறி எனர்ஜி கொடுக்கும். அது ஒரு 10-11 மணிக்கு காலி ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம உடம்பு இது காலியான பின்னாடி கொழுப்புகளை ஃபேட் ஆக்சிடேஷன் மூலமாக எரிசக்தியாக மாற்ற ஆரம்பிக்கும். இது சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். ஸோ இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ். அப்புறம் சாப்பிட்ட பிறகு மறுபடியும் நம்ம கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துக்கு உடம்பு ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கும். இதில் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். நம்பர் 1, காலையில் உங்களுக்கு அந்த சுகூருங்கிற விடிய கால உணவு ஹெவியான மாவுச்சத்து சார்ந்த உணவாக சாப்பிட்றோம். புரோட்டீன் கொழுப்புகள் சரியான அளவில் இல்லை அப்படின்னா நல்ல இன்சுலின் ஸ்பைக் ஆகி ஒரு 10-11 மணிக்கு நல்ல சுகர் ரியாக்டிவ் ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சடன் ட்ராப் வரும். அதனால் பயங்கர சோர்வு நிறைய பேத்துக்கு இருக்குங்க. அதே மாதிரி அதையும் தாண்டி அவங்க ஃபாஸ்டிங் இருக்காங்க, அப்படியே கொஞ்சம் கொழுப்பு எரிய ஆரம்பிக்குது. சாயங்காலம் அந்த இஃப்தார் நோன்பு முடிக்கும்போது ஹெவியான மாவுச்சத்து உணவு, நல்ல ஸ்வீட்டு, சமோசா, ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஹெவியாக அடித்தோம்னா ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சோ அப்படியே ரிவர்ஸ் ஆகி இன்சுலின் ஸ்பைக் ஆகி மறுபடியும் அப்படியே கொழுப்பு டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருந்தும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரல அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம தவிர்க்கிறது? நம்பர் 1, அந்த விடிய கால அந்த உணவில் உங்களுக்கு புரதங்களும் கொழுப்புகளும் நட்ஸு, முட்டை, நான்வெஜ் அது கொஞ்சம் நிறைவாக எடுத்துக்கிட்டு மாவுச்சத்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறது நல்லது. நிறைய பேர் எனர்ஜி கிடைக்காதுன்னு மாவுச்சத்தை நிறையா சாப்பிடுவாங்க. இது தவறுங்க. அதே மாதிரி சாயங்காலம் நோன்பு முடிக்கும் போதும் உங்களுக்கு புரதங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நான்வெஜ்ஜு, எக்கு, பன்னீர், சுண்டல் அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்டுட்டு மாவுச்சத்து குறைவான அளவில் எடுத்துக்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க நல்லது. இந்த மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு இன்சுலின் அளவுகள் கண்ட்ரோலில் இருக்கும். இதே ஃபாஸ்டிங்கை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்த முடியும். இது ரம்ஜான் ஃபாஸ்டிங்னு இல்லைங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு உடல் எடை குறைக்க, உங்களுக்கு பிசிஓடி கண்ட்ரோல் பண்ணணுன்னு ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் இதே கான்செப்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாஸ்டிங்கிறது எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது விஷயம் இல்லைங்க. அந்த ஃபாஸ்டிங் நேரம் போக சாப்பிட்ற நேரத்தில் என்ன சாப்பிட்றோங்கிறது தான் இந்த ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸு முழுவதுமாக நமக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறத தீர்மானிக்குதுங்க. ஸோ ரமதான் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க அனைத்து நண்பர்களுக்கும், ஹெல்த்துக்காக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த முக்கியமான காணொலியை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள்.